கொடைக்கானலில் சில்லறை தகராறு, சுற்றுலா பயணிகள் சூறையாடிய சிப்ஸ் கடை, காவல்துறை விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளால் பிரபலமாக விளங்கும் மூஞ்சிக்கல் பகுதி இன்று காலை நடந்த ஒரு சில்லறை தகராறால் பரபரப்பாக மாறியது. சில்லறை கொடுக்க மறுத்த சிப்ஸ் கடை ஊழியருடன் சென்னையை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியதால் சிப்ஸ் கடையில் இருந்த பொருட்கள் உடைக்கப்பட்டு சூறையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக நீண்ட விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள சிப்ஸ் கடையில் 500 ரூபாய் கொடுத்து சில்லறை கேட்டதாக தகவல். கடை ஊழியர், சில்லறை இல்லை, சிப்ஸ் வாங்கினால் மீதம் தொகை தரப்படும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கு எதிராக சுற்றுலா பயணிகள் 2 கடலை மிட்டாய் கேட்டபோது ஊழியர் மறுத்ததால் வாக்குவாதம் தீவிரமடைந்தது. பின்னர் சுற்றுலா பயணிகள் கடையில் இருந்த பொருட்களை தரையில் தள்ளியதோடு சூறையாடியதாகவும் கடை ஊழியர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் சாட்சிகள் கூறினர். தகவல் அறிந்தவுடனே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். பின்னர் சுற்றுலா பயணிகளையும் கடை ஊழியர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எப்போதும் பரபரப்பாக இருக்கும் மூஞ்சிக்கல் பகுதியில் சில்லறை தொடர்பான சிறிய தகராறே இவ்வளவு பெரிய மோதலாக மாறியிருப்பது சுற்றுலா பகுதிகளில் சட்டம் மற்றும் ஒழுங்கு போதுமானதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. 500 ரூபாய்க்கான சில்லறை தகராறில் தொடங்கிய இந்த சம்பவம் சுற்றுலா மையங்களில் சிறிய பிரச்சனைகளும் எவ்வளவு பெரிய மோதல்களாக மாறுகின்றன என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.